வெல்கம் டு அன்னம் சமையலறை. நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம பூந்தி லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு ஜல்லிச்ச கடலை மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3/4 கப்பு தண்ணி பிடிக்கும். கொஞ்சம் பார்த்து ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பேட்டரை வந்து இட்லி பேட்டர் டைப்புக்கு அந்த அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த பதம் வந்தால் போதும். இந்த காட்டியிருக்க பாருங்கள், இந்த பதம் வந்தால் போதும் பூந்திக்கு. ஒரு கடாயில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை பழம் போட்டு நம்ம தாளித்து வச்சுக்கலாம். அது பாட்டு ஆறிட்டுருக்கோம். பூந்தியெல்லாம் பண்ணி முடித்த பிறகு திருப்பியும் இதெல்லாம் செய்யணும். இது வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா இது ஆறி இருக்கும். கடாய் சூடானதும் நான் ஒரு 3 கப் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம வீட்டில் ஜல்லிக்கரண்டி சாதா ஜல்லிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம க்ளீனாக தொடச்சி அதை க்ளீனாக வச்சுக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. சும்மா ஊற்றினாங்களே அந்த ஓட்டையில் அது அப்படியே தானாகவே விழுது பாருங்கள். நான் ஒன்றும் தட்டெல்லாம் ஒன்றும் செய்யலை. அது அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் போதும். அப்படியே அந்த கொஞ்சமாக அந்த பூந்தி வந்து அந்த எண்ணெயில் விழுந்து அதுலேருந்து மேலே அப்படியே தானாக வருது பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும். நம்ம பூரி மாவுக்கு எப்படி சூடாக வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். இந்த கடலை மாவை வந்து அது விழுந்துருச்சு திருப்பியும் நான் வந்து அதிலே ஊற்றலான்னா ஊற்றக்கூடாது. மறுபடியும் அந்த ஜல்லிக்கரண்டியை வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல ஒரு க்ளீன் கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு அதை ட்ரை ஆன பிறகு திருப்பியும் அந்த எண்ணெயில் மேலே திருப்பியும் ஜல்லிக்கரண்டியை வச்சு மறுபடியும் அந்த பேட்டரை ஊற்றணும். அப்போ தான் அது நீட்டாக அந்த மாதிரி க்ளீனாக வரும். மறுபடியும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், நீங்கள் அப்போ உங்களுக்கும் தெரியும் பாருங்கள். நான் க்ளீனாக வாஷ் பண்ணி மறுபடியும் நான் வந்து தொடச்சி போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே தானாகவே விழுவோம். கீழே அது விழும்போது மேலே உடனே வந்துடணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் வந்து ஹையாக இருந்தால் தீஞ்சு போயிடும். எல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம். அது போட்டதும் நீங்கள் இது மாதிரி கலந்து விட்டுட்டு உடனே நீங்கள் எடுத்துடலாம். இன்னும் ரொம்ப ஈஸி இந்த பூந்தி லட்டு. பூந்தி வந்து 2 கைப்பிடி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப்பு சுகரு, 1/2 கப்பு வாட்டரு, கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அதை நல்லா போட்டு நம்ம கொதித்து வச்சுக்கணும். அந்த குலோப் ஜாமுன் கற்று நம்ம சிரப்பு எடுப்போம் பாருங்கள், அந்த கம்பி பாகு சிரப்பு அதுவே போதும். நல்லா வறுத்த அந்த பூந்தியை வந்து அந்த சுகர் பாகில் போட்டுடுங்க. அது சூடாக இருக்குது இல்லையா, சீக்கிரமாக அது வந்து ஊறிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது. இந்த பொடி பண்ண அந்த பூந்தியை வந்து அந்த பூந்தியோடு கலந்து போட்டுக்கோங்க. அப்போ நல்லா சீக்கிரமாக ஊறிடும். நம்மளை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு. நான் முந்திரி பருப்பெல்லாம் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து கல்கண்டும் சேர்த்துக்கலாம், லவங்கம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஜீராவோட ஊறி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா ஈஸியாக பிடிக்க வந்துடும். அது அப்படியே நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கறனால நம்மளுக்கு கையிலேருந்து உதிராது. அதெல்லாம் நல்லா வந்து ஊறிடும். ஈஸியாக இந்த மாதிரி ஈஸியாக பிடிச்சிடலாம். நான் வந்து ஆற வச்சு தான் பிடிச்சிருக்கேன். இது சூடாலாம் நான் பிடிக்கவே இல்லை. இது சூடாக இருக்கணும், சூடாக பிடிக்கணுன்றதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம். ஆற வச்சு நல்லா இந்த மாதிரியே நல்லா மெதுவாக நீங்கள் பிடிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா லட்டு வந்திருக்கு. இந்த அருமையான பூந்தி லட்டை வந்து உங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.